பண்ணலாம்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து நான் அட்வைஸ் மாதிரி கேட்டேன். அவர் வந்து இஸ் அ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், இஸ் அ போலீஸ் கஸ்டம்ஸ் க்ரைம் அவர். அவர்கிட்ட கேட்கும்போது சார் இந்த மாதிரி நடந்தது. அவரில் சரி எனக்கு பாருடா, அவர் ஒரு பிரச்சனை இருந்தார், எனக்கு ஒரு பிரச்சனைடா நீ பார்த்து சொல்லுன்னா அது சரி ஓகேடா, ஒரு விளையாட்டு எடுத்து ரீடிங் சொல்ல அவர் அசந்துட்டார். அவர் வந்து என்னை வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஐடியில் பார்த்துருக்காரு, இந்த பர்சனல் என்னை பார்த்தாரு. தினேஷ் நீ சொல்றது கரெக்டாக இருக்குடா. நான் அவர் வீடு எப்படி இருக்கும், அவர் லைஃப் எப்படி இருக்குன்னு எல்லாமே அவர் ஹெல்த் இஷ்யூலாம் சொல்ல ஆரம்பிச்சுன்னா அவர் எப்படி இதை சொல்கிற, எதை வச்சு சொல்கிற அப்படின்னாரு. இல்லை சார் இதில் ஜாதகத்தில் தெரியும் சார். இல்லைடா நீ சொல்கிறது அக்யூரேட்டாக இருக்குடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன். அவர் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாளில் ரிசல்ட் வந்துருச்சு. அவர் அப்புறம் தான் சொன்னார், இல்லைடா நீ ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு இது ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து எனக்கு என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே, ஸ்கூலில் காலேஜ் படிக்கும் போதே நான் கைரேகை பார்க்குறது இதெல்லாம் ஆரம்பித்தேன். பட் என்னென்னா அது என்ன லைஃப்பில் வந்து என் ஸ்டடீஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக இது உள்ளே கொண்டு போயிடுச்சு. ரொம்ப டீப் மெடிடேஷன்ட்டு வீட்டில் பயந்து, நம்ம பக்கத்தில் 2 நாளில் மெடிடேஷன் அப்படி உட்காந்துருக்கேன். ஸோ வீட்டெல்லாம் பயந்துட்டாங்க. பல போராட்டங்கள் கழிச்சு தான் என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ திருப்பி அது அந்த மோடுள்ள போகணுமான்றது அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த பௌர்ணமி பார்க்கும்போது என்னால் கோவில் போக முடியல. நான் மறந்தே போயிட்டேன், பௌர்ணமின்றதே மறந்துட்டேன். லைக் ஃபுல் அப்பாயின்மெண்ட்ஸ். எனக்கு கிளைண்ட் பார்க்க வந்தவங்க சொன்னாங்க, சார் அப்புறம் பௌர்ணமி ஆச்சு நீங்கள் கிரிவலம் நீங்கள் போலையான்னு. எனக்கு அப்போ தான் பௌர்ணமியை இன்றைக்கி நான் இல்லைங்க நான் அமுச்சிட்டு போகலான்னா கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்பாயின்மெண்ட்ஸு, என்னால் நகரவே முடியல. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதில் வந்தவங்களே நம்மளுக்கு இப்படி சொன்னாங்க, சார் எங்களுக்கு பாருங்கள் சார் சிவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் சார்னாங்க. சார் ரைட்டு போகலை, நான் நீங்கள் பார்த்துட்டு நான் 7:30 மணிக்கு அவர் அங்கே 7:30 மணிக்கு பார்த்தேன். அதே 7:30 மணிக்கு இங்கே நான் எப்போ ஒரு எக்ஸல் மாதிரி வச்சுருப்பேன் யார் யார் பார்த்தேன்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸல் பார்க்குறேன், கரெக்டாக எனக்கு அது சொன்னவர் வந்து 100வது ஆள், கரெக்டாக 100வது ஆள். அவர் வந்து அங்கே போகல. அப்போது அந்த தீபம் பார்க்கும்போதும் அந்த தீபத்தில் நம்மளுக்கு தெரியும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் தெரியும். அப்போ தான் தெரியும் ஓகே அவர் சொன்ன மாதிரி நாங்கள் போக தேவையில்லை, தாத்தா இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ரிப்போர்ட், நான் அஸ்ட்ராலஜியில் நான் நிறைய விதம் பார்ப்பேன், காலச்சக்கரம் அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. சிலதுக்கு வந்து சொல்லுவோம், சிலதுக்கு வந்து ரிப்போர்ட்டாக எழுதிடுவோம். அதில் எப்பயுமே நான் அவருடைய ஃபோட்டோ போட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.